9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. சரியா? அப்படி ஒரு பையன் எக்ஸாமுக்கு தயாராகிட்டு ஒரு மாசத்துல எக்ஸாம் இருக்குது. அந்த பையனுக்கு படிப்பு கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிப்பான். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல சர்ச்சில் கடவுளோட வார்த்தைப்படி நடந்தா, கடவுள்கிட்ட கேட்டா கேள்விகள் அப்பொழுது கொடுக்கப்படும் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டா உடனே என்ன பண்றான்? பிரேயர் பண்றான். டெய்லி பிரேயர் பண்றான். நான் எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னு சொல்லி பிரேயர் பண்றான். அப்பப்போ உபவாசம் இருக்கான். அது மட்டும் இல்லாம டெய்லி என்ன பண்றான்? சர்ச்சுக்கு போயிட்டே இருக்கான். அந்த எக்ஸாமும் வருது. அந்த எக்ஸாமும் நல்லா எழுதுறான். எழுதி அதுல என்ன பண்றான்? அந்த எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்டுக்காக காசு இருக்கிறான். இப்போ அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, நம்ம நல்லா எழுதிருக்கிறோம், பிரேயர் பண்ணிருக்கிறோம், நல்லா உபவாசம் இருக்கிறோம், கடவுளை கேட்கிறோம், கடவுளை வார்த்தை சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ நமக்கு கண்டிப்பா கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி செய்யறான். சந்தோஷமா இருக்கிறான். ரிசல்ட் வருது. அவன் தேர்ச்சி பெறல. என்ன காரணமா? இப்போ அவன் தேர்ச்சி பெறாத காரணம் என்ன அப்படின்னா, அவன் அந்த தேர்வுக்கான உழைப்ப போடுறது. சரிங்களா? விசுவாசம், கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. சரிங்களா? வெறும் நம்பிக்கை மட்டும் வச்சுட்டு பிரேயரை மட்டும் வச்சுட்டு இருந்தா அவன் அதை செயல்படுத்தல. அந்த எக்ஸாமுக்கு படிக்கல. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, பைக்கிலே இருக்குது, நான் விதைக்கிறேன், அதை தண்ணீர் பாய்ச்சுறேன், அதுக்கு பண்படுத்தி அதை பராமரிச்சு கொண்டு வரேன். ஆனா விளைய செய்யறது யாரு? கடவுள். விளைய செய்யறது கடவுள். ஆனா நான் விதைக்கணும், நான் அதில் தண்ணி ஊற்றணும், அதை நான் பராமரிக்கணும். அதெல்லாம் பண்ணாம வெறும் கடவுள் மட்டும் நான் தேடி இருந்தேன்னா நடக்குமா? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிக்க மாட்டான். அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நம்ம படிப்போம், வேலை பார்ப்போம். நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பொறுத்து நம்ம என்ன செய்யணும்? அதற்கான உழைப்ப முயற்சியை பண்ணும்போது கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அடுத்தவங்களோட கம்பேர் பண்றது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருத்தரும் இப்ப ஒரு 200 பேர் இருக்கணும்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இல்லை. அதே மாதிரிதான் கடவுளுடைய திட்டம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால கடவுள் உங்களை என்ன திட்டம் வைத்திருக்கிறாருங்கிறத கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சீங்கன்னா அதை நீங்க எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னு பண்ணுங்க. இப்போ எல்லாருமே உங்களோட திறமையை வெளிப்படுத்துறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதை நிச்சயமா நீங்க கடவுளை மகிமைப்படுத்துவதற்கும் மகிழ்ச்சியா இருப்பதும்